ஒரு ராஜா வந்து போட்டி அறிவிச்சிருக்காரு, கோட்டையின் கதவுகளை திறக்கணும். திறந்தான்னு வச்சுக்கேன், அந்த நாட்டில் ஒரு பகுதி இலவசமாக கொடுக்கப்படும், அங்கே ராஜாவாகலாம். இல்லைன்னு வச்சுக்கூட 2 கையும் வெட்டப்படும். எவனா வருவானா? எவனா வருவானா? எவனும் வரமாட்டான். ஆமாம், எவனுமே வரமாட்டான். தைரியம் ஒருத்தன் வந்திருக்கான், யார் தெரியுமா? அவன் தான் யோசுவா. கதவை தள்ளி இருக்கேன், கதவை திறந்துட்டு கோட்டையின் கதவுக்கு தாழ்பால் போடவில்லை. எவன் ஒருவன் தைரியமாக முன்னெடுத்து வருகிறான், அவனை இந்த மண்ணை ஆளுகிறான். வள்ளுவர் எப்படி சொல்லுவார்? யோசுவா சொல்லுவார், வாளோடல் வன்கண்ணல் அல்லாருக்கு, நூதவுடன் நன்றலை அஞ்சு பொறுக்கு. கையில் வாழ வச்சுட்டு போர் போடாதங்களோ, நிறைய புத்தகங்கள் வச்சுட்டு சொல்லி கொடுக்காதவங்களோ பயன் இல்லை. பார்த்தீங்களா, நிறைய புத்தகங்களை படிச்சுட்டு சொல்லி கொடுக்காதவங்க, வாழை வச்சுட்டு போருக்கு போகாதவன் சரியில்லையா, என்னது பிரயோஜனமே கிடையாது. அதோடி நம்ம ஒரு தத்துவம், பழைய தத்துவம் தான், தாயை கழிச்சாலும் தண்ணியை கழிச்சிடாத அப்படின்னு சொல்லியிருக்கான். புதுசாக இருக்காது, இல்லை இது பழசு தான். தாயை கழிச்சாலும் தண்ணியை கழிக்கப்படாது. இப்போ என்ன தெரியுமா, எந்த தண்ணின்னு சொல்லலை. ஒரு படத்தில் சத்யராஜன் குடி தண்ணியா இப்போ மாறி போச்சு. இப்போ எந்த தண்ணின்னு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. இப்போ தாயை கழிச்சிடுறான், தண்ணியை போட்டுடுறான். ஆமாம், தண்ணியை போட்டுடுறான். தண்ணி போட்டுட்டான்னு வைங்களேன், அவன் அடிக்ஷன் ஆயிடுறான். அப்போ வந்து என்ன பண்ணுறான், அவனுக்கு பொண்டாட்டி தேவையில்லை, பிள்ளைகள் தேவையில்லை, அம்மா அப்பா தேவையில்லை. அதை விட காதல் வந்து தண்ணி மேலே இருக்குது, அதுக்கு போதையில் தான் இருக்குது. அதுக்கு ஏகப்பட்டதான் திறந்து வச்சுருக்க. அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அதெல்லாம் சொல்லி தான் கொடுக்கும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னு சொல்லி தான் கொடுக்கும். ஆனால் என்ன செய்ய முடியும், கேட்கணும்ல, என்ன செய்ய. இப்படி தான் என்னென்னா, ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூலில் டீச்சர் கேட்டிருக்காரு, உலகிலேயே உங்களை அதிகமாக நேசிக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு பையன்கிட்ட கேட்டிருக்காரு. அந்த பையன் சொல்லியிருக்கான், எங்கள் அம்மா அப்படின்னு இருக்கான். அந்தால, நான் சிரித்தால் சிரிப்பார், நான் அழுதால் அழுவார், நான் வெற்றி பெற்றால் உலகையே வென்றது போல் மகிழ்வார். ஆசிரியரோட புள்ள அரிச்சு போச்சு. நேர போய் அம்மாட்டே சொல்லியிருக்காரு, அம்மாவுக்கு பயங்கர ஹாப்பி, நீ ஒரு நல்ல மனிதனை வளர்ந்தாலே போதும்பா. ஒரு தாயின் மகிழ்ச்சி என்னன்னு வள்ளுவர் எப்படி சொல்லுவார்? யோசுவா, இந்த பதில் பெறவருக்கும் தன் மகனை சாந்தோன் என கேட்ட தாய், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இவன் வந்து அம்மா மேலே வந்து அதிகப்படியான பாசம் வச்சுருக்கவன். ஓவரா அப்படி வீட்டில் வந்து கேட்டை திறந்த உடனே அப்படி அவங்க அம்மா வந்து டக்குன்னு ஒரு பூவை பறிச்சு அப்படியே இந்த காதலிக்கு கொடுக்குற மாதிரி முழங்கால் போட்டு கொடுப்போம் பாருங்க, அந்த ஸ்டைல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் தனியாக நீ உங்களுக்கு வேணா அந்த கிளிப்பிங்ஸில் வீடியோ எடுத்து கொடுத்தா அவங்க ஒரு வேளை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவன் ஒரு அபூர்வமான பிள்ளை, உங்களுக்கு தெரியுங்களா? 7ஆம் கிளாஸ் படிக்கும் மூத்த பையன் தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு இவன் தான் கஷ்டம் எல்லாமே மாறிச்சு. வாழ்க்கையில் வந்து கஷ்டம்லாம் வரும், இரவு பகல் மாதிரி தான் டாக்டர். இன்பம் துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு நான் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்போது எல்லாமே மாறிடும். இப்போ பார்த்தீங்களா, என்ன கடவுள் கொடுத்த கிஃப்டா என்னன்னு தெரியல, கிஃப்ட் பெரிய கிஃப்ட். நான் ஒரு கீபோர்ட் மாஸ்டர்கிட்ட ஒன்று கூப்பிட்டேன். அவர் சொன்னார், ஸ்கேல் போட அந்த ஸ்கேலுக்கு அழகாக பாடுறான் அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து உண்மைக்கும் இவனை விட ஒரு மகிழ்ச்சியெலாம் அங்கே கொடுக்க முடியாது. அதனால் வந்து இப்போ வந்து அந்த தாய் என்பை போற்றி பாருங்க. யோசுவா, தாய் இல்லாமல் நான் இல்லையும் படிப்பேன் பாருங்க. மாஸ்டர்ஜி போடுங்க.
அதாவது எங்கள் தாத்தா இருக்கார் தெரியுமா, தாத்தா அவரும் ஒரு கலைஞர் தான். அவர் ஒரு கிளார்னெட் வித்துவான்னு சொல்லுவாங்க. அவர் வந்து என்னென்னா இந்த அந்த டைம் மஞ்ச காமலையில் வந்து இறந்துட்டாப்ல. தேங்க்யூ. யோசுவா ஒருத்தரும் கை தட்டல, ஒரு விசில போடு பார்ப்போம். ஒரு விசில போடு, சும்மா ஒரு விசில போடு. ஒரு பிரைஸ் உண்டா, சும்மா ஒரு விசில போடு. இப்போ மத்திய விசில ஆச்சு யோசுவா, நம்ம பட்டையை கிளப்பிட்டு இருப்போம். என்னன்னா தாத்தா வந்து மஞ்ச காமலில் அந்த காலரான்னு சொல்லுவோம்ல, காலரால வந்து திடீர்னு இறந்து போனாப்புல. அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து 3 பொண்ணுங்களுக்கு அப்புறம் எங்கள் அப்பா. இது என்னென்னா அங்கே தாத்தா இறந்து வந்து 40 நாள் எங்கள் அப்பா வந்து கருவில். உண்மையை சொல்லப்போனால் என் தாத்தா வந்து கல்லறையில், என் தந்தை கருவறையில். அவருக்கு குழந்தைக்கு நாங்கள் 10 பிள்ளைங்க. அவர் ஒத்த பையன், நாங்கள் 10 பிள்ளைங்க. எப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து இவன் இப்போ சொல்ல போனால் 4வது ஜென்ரேஷன். என்றைக்குமே வந்து கலை, ஆமாம், மரபு வழியாக வந்து கலையை வந்து மக்களுக்கு, இப்போ நமக்கு ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்குது, நம்ம பியூட்டி பார்லர் வச்சுருக்கோம். என்னோட இழப்புக்கு அப்புறம், நான் சந்திச்சேன் இல்லையா இழப்பு, அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்ல விஷயம் பேசணுங்கிறதுக்காகவே நான் யாருக்குன்னா கொஞ்சம் பாடுவேன். அந்த பாடுறதும் இல்லை பேச ஒன்றா இணைச்சி இவனுக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்து மக்களுக்கு நல்ல வார்த்தைகளை வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த பிள்ளைகளை வந்து நல்ல விதத்தில் வந்து உருவாக்குறதுக்கு பள்ளிகள் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதுக்கு வந்து நம்ம காமராஜரை வந்து கண்டிப்பாக இந்த எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி முதல்ல வந்து பள்ளிகளை தான் தூக்கி விடணும். அதுதான் நான் வந்து நானாக பக்கத்தில் இந்த மேலச்சுரங்குடி டெய்லி நான் அந்த தான் போவேன். கிட்டத்தட்ட இன்னமும் அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஓட்டு கட்டிடமாக தான் இருக்குது. ஃப்ரெண்டில் பார்த்தாமா அது முதல்ல வந்து எங்கெல்லாமோ பட்ஜெட் ஒதுக்குவாங்க, பள்ளிகளுக்கு பட்ஜெட் ஒதுக்குன்னா அதை தூக்கி விட்டுருவீங்களேன். எதுக்கு ப்ரைவேட்டு ஸ்கூலுக்கு ஆர்வம் போகிறாங்க, எங்கே வந்துட போகிறாங்க. இதைத்தான் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, இதெல்லாம் ஆட்சியில் இருக்கவங்களே புரிஞ்சுக்கிடணும். அந்த பள்ளிகளை வந்து தூக்கி விடணும். அதை வந்து நான் இது மாதிரி அன்றைக்கி ஒரு காமராஜர் பாலிடெக்னிக் போனேன், அங்கேயும் அப்படி தான் இருக்குது. காமராஜர் பேர் தான் இருக்குது, பாலிடெக்னிக் வீக்காக தான் இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி வந்து வாழ்க்கை போயிட்டுருக்கு.